பூதம் நீ மாறிய பூதம் கலக்கிற மச்சி. பெருசு எனக்கு பயமா இருக்கு பெருசு. எதுக்கு பயப்படுற? நீ என்னமோ தைரியமா உன் பேரங்கிட்ட சவால் விட்டுட்டு வந்துட்ட. அவன் என்னடானா என்ன வேவு பார்க்க ஆள் அனுப்புறான். என்னோட மைனஸ் பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அத்தோட நான் க்ளோஸ். டேய், என் கண்ணில் படாம எதுவுமே நடக்காதுடா. நீ தைரியமா இரு. உன் கண்ணுக்கு தெரியாம எதுவும் நடக்காதா? ஓ நொல்ல கண்ணை நோண்டி குப்பையில போடு. ஏயா 21ஆம் நூற்றாண்டை இப்படி ஜோக் அடிக்கிற? நான் இருக்கிற வரைக்கும் அவனால உன்னை எதுவும் பண்ண முடியாதுடா. சரி, என் கண்டை எதுல இருக்குன்னு தெரியாத வரைக்கும் தானே நான் பொழைப்பேன். தெரிஞ்சிட்டா அவ்வளவுதான், எனக்கு சங்கு ஊதிடுவாங்க. அத தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு சங்கு ஊதத்தானடா ராஜா நான் வந்திருக்கேன். சரி, இப்ப எதுக்கு அனாவசியமா அதை பத்தின பேச்செல்லாம்? நீ போய் சாப்பிட்டுட்டு விளையாடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னமோ பெருசு, நான் என் உயிரையே உன்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். காப்பாத்து பெருசு. ம் ம் ஜஸ்ட் மிஸ். 2 நாள் டேரா போட்டாதான் கதை நடக்கும் போல இருக்க. அத்தை, காஃபி. மருமகளே, காஃபி அருமையா இருக்கு. தேங்க்ஸ் த. நீங்க என்ன அடிச்சிட்டு நான் அடிச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா, இப்ப என்ன சொன்னீங்க? வெறுப்பைய மகளா? வெறுப்பைய மகளா வந்தனால தான் இந்த வீட்ல குப்பை கொட்டினேன். இன்னாரு இருக்க வீட்டு பொண்ணா வந்திருந்தா உங்க கதையை நார் அடிச்சிருப்பேன். பொடி நாத்த புடிச்ச சிரிக்கி. எங்க குடும்பத்தை பத்தி பேசுறியா? ஒழுங்கா மரியாதையா பேசு, இல்ல பல்ல தட்டி புடுவேன். தட்டியா? ரொம்ப பொறுமையா இருக்க. பேசுறடி நானே பேசுவேன். ஏய் யார்கிட்ட பேசுற? எனக்கு பேச தெரியாது. போனா போது பேச முடியாது. திபுரா போடு திபுரா. அடியே பொண்டாட்டி. அட பாவிகளா, கண்ணுக்கு தெரியாம இருந்தாலும் நமக்கு வர ஆபத்து போகாத போல இருக்கே. சகல, எனக்கு என்னமோ அவங்களை காப்பாத்தணும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அந்த கேட்டுக்குள்ள நிக்கிற 2 காட்டு பன்னிகளை பார்த்தா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. நானும் அதைத்தான் இப்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வேணா இப்படி பண்ணுவோமா? எப்படி? 103 போன் பண்ணி போலீஸ கூப்பிட்டு நம்ம யாரும் சொல்லாம விஷயத்தை மட்டும் சொல்லிட்டா செய்யலாம்டா. அதை செய்ய போக நம்ம ஆளுங்களுக்கு நம்ம மேல லவ் வராம போயிட்டா அதுக்காக லவ் பண்ணணும்னு சொல்லி கையும் காலையும் உடைச்சிட்டு முடியாக முடியுமா? உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா நான் ஏதாவது ஐடியா சொல்லுவேன்ல. யாரு நீ? எங்களுக்கு ஐடியா சொல்றியா? டேய், அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. டேய், இது சின்ன பசங்க சமாச்சாரம் இல்ல, வயசு பசங்க சமாச்சாரம். நீ வாயை மூடிட்டு இருந்தா போதும். உங்களோட பிரச்சனை என்னன்னு எனக்கு சொல்லுங்க. அதை என்னால தீர்த்து வைக்க முடியலனா இனிமே என்னோட வாயை நான் திறக்கவே மாட்டேன். சரி, இனிமே நீ வாயை திறக்க கூடாதுங்கக்கா இப்ப நான் சொல்றேன். எங்க ஆளுங்க சீதாவையும் கீதாவையும் தாதாக்கள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்கள காப்பாத்தி இவங்கள அங்கிருந்து ஓட வைக்கணும். அப்படி நீங்க செஞ்சா அந்த சீதா கீதாவுக்கு உங்க மேல ஆசை வரும். பரவாயில்லையே, எலினா என்னையா இருக்கான்? அப்ப எலினா என்னவா இருப்பான்? எலி புழுக்கையா இருப்பான். இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்க அங்க போய் நின்னு அந்த தாதாவையும் அவனோட ஆட்களையும் துரத்தி துரத்தி அடிப்போம். டேய், இத பாருடா, உனக்கு எங்க மேல ஏதாவது கோவம் இருந்தா நீயே எங்களை 2 அடி அடிச்சிரு. கண்டவங்களை எல்லாம் அடிக்க வச்சு கைய கால முடமாக்கிறத சொல்லிவிட்டாமா. அப்படி சொல்லாதீங்க, நானும் உங்க கூடவே வரேன். இப்ப புரிஞ்சு போச்சுடா. நாங்க அடி வாங்கினா மட்டும் பத்தாது, கூடயே வந்து நீ அதை வேடிக்கை பார்க்கணும்னு ஆசைப்படுறாதானே? உங்க 2 பேர் மேலயும் சின்ன துரும்பு கூட விழாம நான் பாத்துக்கிறேன்.
அதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட ஒத்துழைக்கணும். யாரு? நாங்க 2 பேரும் உன்னை நம்பி உன் கூட வரணுமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. பூ, நீங்க 2 பேரும் பெரிய வீரர்கள்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவ்வளவுதானா? என்ன முறப்பு? என்ன முறைச்சு உங்களுக்கு எதுவும் ஆக போறது இல்ல. மிஞ்சி போனா உங்க 2 பேர் கோவத்தையும் என்ன 2 அடி அடிச்சு தீத்துக்குவீங்க. எனக்கு என்னமோ உங்க 2 பேர் காதலும் ஊத்திக்கும் தான் தோணுது. உண்மையை சொன்னா சில பேருக்கு எரியதான் செய்யும். எரிஞ்சா பரவாடா, எரியிற வயத்துல ஏன் எண்ணெயை காய்ச்சி ஊத்துற? என்ன பண்ண போற சொல்லு. வாழ்க்கையில மனுஷனுக்கு தன்னம்பிக்கை வேணும். அப்படி தன்னம்பிக்கை இல்லாதவங்க வாழ்க்கையில ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. சரி, நீங்க 2 பேரும் ஏன் மேல நம்பிக்கை வச்சு வர வேண்டாம். நீங்க 2 பேரும் உங்க 2 பேர் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு வாங்க. அப்ப 10 பேர் இல்ல 100 பேர் வந்தாலும் அடிச்சு தூள் கிளப்பிடலாம். கேட்க நல்லாதான் இருக்குது. ஆனா இதெல்லாம் நடக்குன்ற? நடக்கும். நடந்து உங்க 2 பேரோட காதல் சக்சஸ் ஆயிட்டா எனக்கு என்ன தருவீங்க? அவங்கிட்ட கேளு. என்னடா இப்படி கேட்ட? இந்த வீட்ல உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. ஏன் இந்த வீட்டையே கூட எடுத்துக்கோ. ஏன்னா நாங்க மாமியார் வீட்ல போய் செட்டில் ஆக போறோம். நிஜமா தான் சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன்ப்பா. அப்படின்னா உடனே புறப்படுங்க. ஏண்டா இந்த மூசா பேசுனதுல இருந்து எனக்குள்ள ஏதோ வீரம் வந்த மாதிரி இருக்கு. உனக்கு ஏதாவது வருதா? எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. அப்ப நீ போயிட்டு வா. நாங்க டேய் போயிட்டு இருடா. வரோம். உனக்கே வீரம் வரும்போது எனக்கு வராதா? பாத்ரூம் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துக்கலாம். வா போலாம். எனக்கு வர்ற மாதிரி இருக்கு. ஆமா, எனக்கு வந்தா உனக்கும் வரும். வாடா போலாம். பாத்ரூம்க்கா? ஐயோ, வீட்டுக்கு போலாம்டா. வாடா. சரி வாடா போலாம். சார், நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க. நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். வா வா. வீட்டை போயிட்டு வந்துரு. வா வாடா. வாடா. பாத்தியா, நான் உன்னை கேட்காமயே அவங்க உன்னை என்கிட்ட தர போறாங்க. கிட்டு சத்தியம் பண்ணிட்டாரு, இந்த சவால்ல நான் தான் ஜெயிக்க போறேன். இத கொடுத்து அவங்கள நான் ஜெயிக்க வைப்பேன். டேய், எவ்வளவு நேரம் வெளிய நிக்கிறது? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து சார், இந்த 2 கட்டையும் எடுக்கதான் சார் லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க புடிங்க. இந்த 2 கட்டையும் வச்சுக்கிட்டு அடிச்சு தூள் கலப்புங்க சார். வெறுங்கைய விசிட்டு போலாம்னு பார்த்தேன். கட்டையோட போவோம். வா, தூள் படுத்து வரேன். டேய், உங்களை மீறி ஒரு ஈக்காக்கா நுழைஞ்சா கூட விட்டுறாதீங்க. ஓகே பாஸ். சுட்டு தள்ளுங்க. சரிங்க பாஸ். வர வெள்ளிக்கிழமை என் கல்யாணம் நடந்தே தீரணும். வா போலாம். எப்படி அடி பின்னிட்டோம்ல? ஒரே ஒரு கமெண்ட் எழுதி கொடுங்க. இவங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுடலாம். அது இருக்கட்டும். நீங்க யாரு? எதுக்காக வந்து சண்டை போட்டீங்க? அது வந்து மம்மி, நான் சொல்றேன். ஆபத்து உடனே காப்பாத்தவும் அப்படின்னு சீட்ல எழுதி ஜன்னல் பக்கமா போட்டோமா, அவங்க வந்துட்டாங்க. ஆமா ஆமா. ஆமா ஆமா. சரி, சமயத்துக்கு வந்து காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் இருங்க, பணம் எடுத்துட்டு வரேன். இருங்க இருங்க. பணத்துக்காக வேலை வாங்குறவன் நாங்க கிடையாது. உங்க பொண்ணுங்களோட மனசுக்காக தான். என் மனசு பத்தி உங்களுக்கு தெரியாது. தெரியலையே. என்னோட வளர்ப்பு அப்படி. பணம் தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே, நீங்க போலாம். ஐயே, அடிச்சு போட்ட ஒருவேளை திரும்பி வந்துட்டான்னா அதுக்காக பாதுகாப்பா நாங்க இங்கேயே தங்கிடுறோம். வேண்டாம் வேண்டாம், நான் ஒரு போன் பண்ணா ஐஜியே வீட்டுக்கு வந்துருவாரு. நான் அவனுங்களை பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஏண்டா, ஐஜிலாம் உங்களுக்கு தெரியுமாம்ல? டேய், ஐஜிடா. ஆமா இல்ல? ஆமா இல்ல, ஐஜி. ஹலோ, நாங்க போயிட்டு வரோம். பாய் பாய். போடா. என்னடா சொன்ன? நீ வில்லனா? டேய், நான் வில்லனுக்கு வில்லன், வில்லிடா. போடா.
சார் வாங்க சார், வாங்க சார். எங்க உங்க இன்ஸ்பெக்டர்? சார் பாத்ரூம் போயிருக்காரு சார். இப்போ வந்துடுவா சார், உட்காருங்க நீங்க. கமிஷனர் சார், பாத்தீங்களா ஜானி அங்க தனியா உட்காந்துட்டு இருக்கான். போன தடவை எப்படியோ அந்த கோதண்டம் உங்களை ஏமாத்தி எஸ்கேப் ஆயிட்டான். இந்த தடவை மறைஞ்சு நின்று வாஷ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் அந்த கோதண்டம் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு. அவன் யோக்கியனா அயோக்கியனாங்கிறத அப்புறம் பாத்துக்கலாம். நான் உனக்கு தர்ற கடைசி சான்ஸ் இதுதான். இதுல நீ ப்ரூஃப் பண்ணல நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கே தெரியாது. கரெக்டா? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றேன்? என்ன சார் இது எவ்வளவு தமிழ் படம் பார்த்துருக்கேன். 6 தடவை இந்த டைலாக் சொல்லியிருக்காங்க. பட் உங்க வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு. ப்ளீஸ் கீப் குவைட்டா. வர வர இந்த தண்ணி ப்ராப்ளம் அதிகமா போயிடுச்சு. ஐயா ஐயா. வாயா கோதண்டம், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேயா. நீங்க எங்க இவ்வளவு தூரம்? உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. நான் சொல்றதெல்லாம் செய்வியா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. நீங்க சொல்றத கேட்கறதுக்காக தான் நான் இந்த ஜென்மமே எடுத்திருக்கிறேன். அது என்னமோ தெரியல ஐயா. நீங்க ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கணும், அத நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது ஐயா. ஏன் அப்படி? மாயா, நீ நிஜமாவே பெரிய ஆளியா? ஐயா, நான் மாயா இல்ல, கோதண்டம், கோதண்ட ரோமன். பாத்தீங்களா சார், பாத்தீங்களா சார், இந்த ஜானி தெரியும் சொல்றதுக்கெல்லாம் அந்த கோதண்டம் பூம்பூ மாடி மாதிரி தலையாட்டி இருக்கான். ச்சே, இவனை பார்த்தா போலீஸ்காரனா இருக்கிறதுக்கு நானே வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், வருத்தப்படுறேன். ஐயோ, நான் சொல்ல வந்து உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சின்ன வயசுல நான் எவ்வளவு சினிமா பார்த்திருக்கேன். ஐஸ் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்ப கூட உங்களை பார்த்தா சின்ன பையன் மாதிரி தான் சார் இருக்கு. ஷட் அப். உடனே அங்க போய் அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணுவா. இருங்க சார், அவசரப்படாதீங்க. மறைஞ்சு நின்று மிச்ச வெடிக்கையும் பாருங்க. கோதண்டம் ஐயா, இந்த பஜார்ல 2 பேரும் வெட்டன அந்த ஃபைல் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. அத நான் கொஞ்சம் பார்க்கணும். தோ கான்ஸ்டபிள், ஐயா கொலை பண்ணார அந்த கேஸ் ஃபைல் எடுத்துட்டு வா. அது மட்டும் இல்ல, 2 வீட்ல கொள்ளடிச்ச கேஸ், மாமூல் கேஸ், கலவரம் உண்டு பண்ண கேஸ், இந்த மாதிரி என் பேர்ல இருக்கிற எல்லா கேஸ் ஃபைல்ஸும் கொண்டு வர சொல்லு. ஐயா, நீங்க சொன்னீங்கன்னா என்னால மறுக்க முடியுமா? கான்ஸ்டபிள், ஐயா பண்ண எல்லா குற்ற சம்பந்தப்பட்ட ஃபைலையும் கொண்டா. பாருங்க சார், பாருங்க சார், இப்ப அந்த ஃபைலை எரிக்க போறான் பாருங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? எப்படி எப்படின்னா எல்லாம் ஒரு யூகம் தான் சார். சீக்கிரமா, ஐயா காத்துட்டு இருக்காருல்ல. ஐயா, இதுல நீங்க சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைலும் இருக்கு. ஐயா, இவ்வளவு ஃபைல் தானா? நான் நிறைய குற்றம் பண்ணிருக்கேனே. சரி 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 சரி, எல்லாம் பண்ணிருப்பான். பெருமாள் அப்படிதான் தப்பெல்லாம் மன்னிச்சிருவான். அவன் இல்லையா, இதுக்கு முன்னாடி இருந்தானே, அவன் கட்டிங் வாங்கிட்டு, கட்டிங்னா அதான்ப்பா மீட்டர் வாங்கிட்டு எல்லா கேஸும் இல்லாம பண்றப்போ அந்த ராம்கோபால். நீதான் முரண்டு புடிச்ச. ஜானி, இந்த நேரத்துல யாரா உன்னை என்ன பத்தி எல்லாம் பேச சொன்னது? இப்பதான் உனக்கு கொடுக்க வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டு கொடுத்த, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்னது? யாரடா மிரட்டுற? யார மிரட்டுற? நீ இவ்வளவு நேரம் சொன்னதுக்கெல்லாம் பயந்துட்டேன்னு நினைச்சியாடா? இல்லடா, ஐ அம் கோதண்டராமன், the most honest policeman in the city. நீ செஞ்ச தப்ப உன் வாயாலே ஒத்துக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி நான் நடிச்சேன். செம்ம காமெடி சார். எங்க ஓடுற மோனே, வாங்க. ஜானி, நீ காலி. சபாஷ் கோதண்டம், சபாஷ். ஐயா, உன்னுடைய புத்திசாலித்தனத்துக்கும் கடமை உணர்வுக்கும் நான் அடிக்கிறேன் சல்யூட். ஐயா, thank you very much for your compliments sir. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டா பரதேசி, லஞ்சம் வாங்குறது நீ, போட்டு கொடுக்கிறது அவனையா? Now I am cancelling your suspension order. Thank you sir. But you are dismissed and arrest. கோதண்டம், இந்த 2 பசங்களை தூக்கி உள்ள போடு. Yes sir. நடங்கடா, நடங்கடா. கோதண்டம், வாங்கடா. சொல்லிட்டேன் நானே. நட. ஓ.
ஏய் கோதண்டம், இந்த சிங்கத்தை நீ கூண்டில் அடிச்சிட்டடா. ஆனா அதை வெளியே சொன்னா அசிங்கம் ஜானி. அதுவும் கரெக்ட் தான். என்ன செய்யுது? அது தெரியற வரைக்கும் அந்த ஜெயில் கம்பியை எண்ணுவோம். ஆனா எவ்வளவு என்னாலும் 7 தான் வரும். நான் எவ்வளவு வருஷம் இதே இடத்துல ஒர்க் பண்ணிருக்கிறேன் இன்ஸ்பெக்டரா. மிஸ்டர் கோதண்டம் ஐயா, உங்க திறமையை நான் பாராட்டுறேன் ஐயா. கீப் இட் அப். சரிங்கய்யா. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சொல்லுங்கய்யா. உங்களுக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் ஒரு சக்தி ஐயா. அது தெய்வ சக்தி ஐயா. God is great. ஆமாயா பெருமானே. சாப்பாடு வாசனை மூக்க தொலைக்குதே. இன்னைக்கு ஏதாவது துப்பு கிடைக்குதா பாப்போம். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். சும்மாரா, சாப்பிடும் போது பேசவே கூடாது. இதுல பாட்டு வேறயா? அம்மா, அவன் ஒரு சங்கீத மேதையுடைய மகன், அதை மறந்துடாதீங்க. டேய் நிறுத்துற கொப்பண்டா. என்ன வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசக்கூடாது தெரியல. உனக்கு சங்கீதத்துக்கு என்னடா சம்பந்தம்? வீணா வயலின் ஏதாவது வாசிக்க தெரியுமா? என்ன மாமா அப்படி சொல்லிட்டீங்க? ஒரு பேப்பர்ல வீணை வயலின் எழுதி கொடுங்க. நல்லா வாசிப்பாரு உங்க புள்ள. இன்சல்ட், இன்சல்ட், வெரி இன்சல்ட். இப்ப நான் சவால் விடுறேன். என் கூட சங்கீதத்துல போட்டி போட உங்களால யாரால முடியுமா? என் பேர மூசாவுக்கு எல்லா சக்தியும் இருக்கு. அவ மனசு வச்சா சங்கீத மழையே பொழிவான். தாத்தா, டேய் எப்போ போட்டின்னு வந்துருச்சோ நீ கலந்துக்கடா. ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். எப்ப போட்டின்னு வந்துருச்சோ நான் என் புருஷன் கட்சி. அவர்தான் ஜெயிக்கிறார். சரியான கடி சாமியா இருக்கும் போல இருக்க. இந்த கடி கடிக்கிறானுங்க. இங்க துப்பு கிடைச்சாலும் நமக்கு வேண்டாம். ஆள விடுங்கடா சாமி. என் பரம்பரை வாரிசு மூசா தான் ஜெயிப்பான். அப்பா, நான் சாதகம் பண்ணிட்டு ஒரு நாள் போட்டிக்கு வரேன். சாதகம் நீ பண்ணுவ. பண்ணு பண்ணு. தாத்தா